இன்னமும் நம்ம சில காரியத்தில் ஏன் முழுமையான ஆசீர்வாதத்தை பெறல அப்படின்னா, இன்னும் ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் என்று விரும்புகிற எதிர்பார்க்கிறார். அதுவே எல்லாமே வேறு எதுவுமே கிடையாது. அவர் நிறைய பணத்தை வச்சுட்டு கொடுக்காத மாதிரி, ஒரு கஞ்சத்தனம் பண்ணுற மாதிரி, அவர் பரோபகாரி. அவரே சொல்லார், அவர் தயாளனாக இருக்கிறபடினால் நீ வன்கணனாக இருக்கலாம். அவரே தயாள பிரபு. அவர் வானத்தையும் பூமி படைத்த கர்த்தர். அவருக்கு எதுவும் தேவை கிடையாது. அவர் வச்சுட்டு என்ன செய்ய போறாரு? நமக்கு தான் தரப்போறாரு. பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. ஆகையினால பணம் காசு இல்லை, எனக்கு சுகம் இல்லை, எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, அதெல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க. துயரப்படுங்க. ஆண்டவரே, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவின் அடிப்படையில் நான் வந்திருக்கிறேன். இன்னும் நான் உங்களை இதே துக்கப்படுத்தியிருந்தால், அல்லது ஒரு பக்தன் கேட்குறாரு, ஆராதனைக்கு வர்றவங்கிட்ட கேட்கணும் ஒரு கேள்வி, கடைசியாக எந்த காரியத்தை குறித்து ஆழ்ந்த துக்கப்பட்டீர்கள் அப்படின்னு கேட்டுட்டு ஆராதிக்க வரவங்கிட்ட கேட்டால் நிறைய பேருக்கு ஆவிக்கட்டு துக்கமாக இருக்குன்னு நினைக்கிங்க. இருக்காது. வியாபாரமே இல்லை பிரதர், சுகமே இல்லை, ஒரே சண்டை, என் பிள்ளைகள் ஒன்று சொல்லு பேச்சு கேட்க மாட்டேங்குது, சொத்து சண்டை, பாகப்பிரிவினை சண்டை, இதை குறித்து தான் வரும். அவர் சொல்றாரு, கடைசியாக இந்த சர்ச்சுக்குள்ளே வரும்போது என்ன துக்கத்தினால் உள்ளே வந்தீர்கள்? ஒரே ஒரு காரியம் இருக்கணும், அதான் சொல்கிற மாதிரி இருக்கணும். ஆண்டவரே, இன்னும் நான் உங்களை போல மாற முடியலையே, எத்தனை முறை ஆராதனை வர, எத்தனை வசனம் நான் கேட்குறேன், இன்னும் என்னை திருத்தவே முடியலையே அப்படிங்கிற துக்கம் இருந்தால் நீங்கள் ஆவிக்கேற்ற துக்கம் உள்ளவர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இப்படிப்பட்டவருடைய துக்கம் தான் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆரோக்கியமான துக்கம், அதான் ஆண்டவர் சொன்னார், துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள், அவர்களை நான் தான் ஆற்றி தேற்றுவேன். ஏனென்றால் அவர்கள் என்னுடைய சமூகத்தில் என்னிடம் திரும்பி எனக்குரிய காரியங்களுக்காகவே துயரப்படுகிறார்கள். ஆகையினால நான் தான் அவர்கள் கண்ணீரை துடைத்து அவர்கள் அங்கலாய்ப்பெல்லாம் எடுத்து போட்டு அவர்களை சந்தோஷப்படுத்துவேன்.